ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, என்னை ஃபாலோ பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறத நான் வீடியோவோட டைட்டில்லே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வருமானம் 2021 என்னோடய வருமானம் என்ன, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, நான் பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன, அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருந்தால் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரெசல்யூஷன் 2022க்கான என்னுடைய ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஏன்னா என்னோடய மிஸ்டேக்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன், ஹெவி ரெயின், ரொம்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நாய்ஸ் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2021 எப்படி இருந்திருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அண்ட் நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து என்னுடைய பெஸ்ட்டு ட்ரேட்ஸ் என்ன, என்னோட ஒர்ஸ்ட் ட்ரேட்ஸ் என்ன, என்னோட பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து என்னோட கன்சோல் பேஜ், ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு ஏமாத்துறாங்க. அதுக்கு தான் நான் 1 செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அண்ட் ஹியர் என்னோட கன்சோல் பேஜுக்கு போகிறேன். கன்சோல் பேஜில் போயிட்டு ரிப்போர்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஈக்விட்டி செக் பண்ணுறேன். ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி 1 2021 இருந்து ஓகே, ஜனவரி 1 2021 டிசம்பர் 31 2021 வரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். டு பி ஃப்ரேங்க், 41,118 ரூபா நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அண்டு சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,150 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 53,000 ரவுண்டாக வச்சுக்குவோம் நான் ஈக்விட்டியில் லாஸ் பண்ணது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தீங்கன்னா 7,54,000 ரூபா. அதில் 7,11,000 தான் கைக்கு நெட் ப்ராஃபிட். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கரேஜ் 43,000 ரூபா ப்ரோக்கரேஜ் கட்டியிருக்கிறேன். பார்த்துங்களேன், ஜெரோதாக்கு நான் மட்டும் 44,000 ரூபா கொடுத்துருக்கேன். ஓகே, பரவாயில்ல. அண்ட் 7,11,000 ரூபா. ஸோ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஜனவரி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1,00,000 ரூபா தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் அக்கௌண்ட்டில். மினிமம் 1 lakh to 1.5 lakhs தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் எண்டில் தான் வந்து ஒரு 9 லட்ச ரூபா மறுபடியும் ஆட் பண்ணேன். ஸோ 9 + 1 10 lakhs rupees வந்து நான் ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் நான் இந்த மணி ஏர்ன் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ROI, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருவோம். அதாவது எல்லாம் போக எனக்கு எவ்வளோ கையில் நிற்கிது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த வருஷம். அதுதான் அந்த ROI. அண்ட் செக் பண்ணிவிடுவோமே. ஸோ 7,11,000 rupees தானே. ஓகே, 7,11,000 ரூபா மைனஸ் வந்து நான் அந்த 53,000 வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு லாஸில் இருக்கு இல்லையா, அதனால் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 6,58,000 ரூபா வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 30% வந்து நான் இன்கம் டேக்ஸ் கட்டணும். டிவைடட் பை 100 நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,97,000 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. பட் நான் வந்து இந்த 43,000 வந்து இதில் கழிச்சிடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா -43,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,54,000 ரூபா நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி அட்வான்ஸ் டேக்ஸாக வந்து ஒரு 1,00,000 ரூபா வந்து கட்டியிருக்கேன். ஸோ ரிமைனிங் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து ஏன்னா இன்னும் 3 மாதம் இருக்கு இல்லையா, நான் ட்ரேட் பண்ணுவேன், அதில் லாஸும் வரலாம் ப்ராஃபிட்டும் வரலாம். அது வந்து ஃபினான்ஷியல் இயர் கணக்கு தானே. ஸோ அதனால் வந்து இன்னும் 3 மாதம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் 1,50,000 ரூபாய் கிட்ட வந்து நான் டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்குது. ஸோ என்னோட இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக பார்த்தீங்கன்னா 6,53,000 வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த 1,54,000 அதில் கழிச்சிட்டா கூட எக்ஸாக்டாக சொல்ல போனால் 5 lakh rupees வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு 2021. நான் வந்து என்னோட டேக்ஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு சொல்கிறேன். இல்லை டேக்ஸ் எல்லாம் எதுவுமே கழிக்காமல் ரொம்ப ராவாக சொல்லணும்னு சொன்னால் 6.5 லட்ச ரூபா வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் தான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது, ஏர்னிங்ஸுங்கிறது. பட் என்னென்னா ரிஸ்க் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட ட்ரேட் எடுத்திருக்கேன். என்னோட பெஸ்ட் ட்ரேட்ஸ் காட்டுறேன், அதுவும் இல்லாமல் ஒர்ஸ்ட் ட்ரேட்ஸ் காட்டுறேன். அந்த ஒர்ஸ்ட் ட்ரேடை நான் அவாய்ட் பண்ணியிருந்தா எனது இன்னும் ஒரு 3 லட்ச ரூபா வந்து என்னோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். 2 ட்ரேடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு
3.5 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ ஒரு ட்ரேடை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ஏன் நான் லாஸ் பண்ணேன், என்ன ரீசன் அப்படின்னு. கண்டிப்பாக அது அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீசன் தான், அதனால் நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். இப்போது என்னுடைய பெஸ்ட் ட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, பெஸ்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் வந்து 2,03,000 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரே ட்ரேடு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து நான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எடுத்தேன். அண்ட் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஐ திங்க் நான் 9 லட்ச ரூபா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு 2 லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் ஒரு 131, டிவிஎஸ் மோட்டார் 1 லேக், அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரி 97, 84, 74, 69, 65, 53, 51, அண்ட் 48, 47, 46, 45, 45, 37, இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட ட்ரேடில் வந்து நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கேன். ஒர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரேடு தான் நான் ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லுவேன், தீபக் நைட்ரேட் அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளான ரீசன்ஸை சொல்லிடுறேன். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நான் வந்து வால்யூம் ரொம்ப ஹை வச்சுட்டேன். ஏன்னா ஒரு லாட்டோட சைஸ் வந்து 30, பட் நான் வந்து வால்யூம் ரொம்ப ஹை வச்சுட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அதனால் ரிஸ்க் அன்றைக்கி ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ 4.35% தான் போயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 போயிடுச்சு கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த வால்யூம் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்கேங்க. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட், இதைத்தான் நான் சொன்னேன், தனி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணுங்கள், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, 2,64,000 லாஸ். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2, 3, 3,90,000 95,000 சம்திங் வருது இல்லையா. அண்ட் இதை நான் அவாய்ட் பண்ணியிருந்தாவே போதும், என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100% தாண்டி போயிருக்கும். 10 லட்சம் போட்டதுக்கு எனக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10,50,000 அந்த மாதிரி எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பண்ண மிஸ்டேக் தானே, ஸோ அதை நான் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் இதை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத, 2020 பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2021 ஒரு சூப்பரான இயர். எனக்கு எப்படி பார்த்தாலும் 50% எனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான். நான் வந்து யாரையும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ கிடைக்கும்னு நல்லா சொல்லலை. என்னோட எஃபோர்ட் நிறையா இருக்குது, அதே மாதிரி நான் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ அதே மாதிரி நீங்களும் நிறைய நாலேஜ் பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வாங்க, கேம்லிங் மாதிரி பார்த்துறாதீங்க. அதை தான் என்னோட அட்வைஸ். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். அண்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இயராக இருந்திருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே.